அடுத்து கருத்துரை வழங்க மகன் ஜெயலலாப்தீன் பிஏ அவர்களை அழைக்கின்றேன். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. இன்னைக்கு இந்த ஞான நிகழ்ச்சிகளில் நம்ம ஷேகநாயகத்தோட புக்காகிய ஹக்காயிக சபா அதில் வந்து ஒரு 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 பாகத்தை வந்து எடுத்து ஒரு ஒரு டீட்டெயில் சம்மரி அது ஒரு கொடுக்கலாம், நான் விளங்குனதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த அந்த இதுக்கு போகிறேன். ஸோ ஹக்காயிக சபா அப்படிங்கிறது பரமார்த்த தெளிவு அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து தெளிவில்லாத ஒரு ஒரு நிலையில இருந்து தெளிவான ஒரு நிலைக்கு போகிறோம். அப்போ அது ஒரு பயணம். அந்த பயணத்துக்கு இந்த 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 நூல் வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இந்த நூலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் நான் சொல்கிறேன். நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் இந்த நூலில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லாஹிர் பாத்தின். லாஹிர் அப்படிங்கிறது வெளிப்படையான அறிவு, அதாவது சர்ஃபேஸ் லெவல் நாலேஜ், அதாவது மேம்படையான ஒரு அறிவு. இன்னொன்று வந்து பாத்தின் அப்படிங்கிறது என்னென்னா எசோட்டெரிக் மீனிங்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே விளங்கிறாது, அதனால தான் அதை வந்து ரொம்ப ரகசியமாக அந்த காலத்தில் பேசினாங்க. ஸோ இது இந்த மேல்படியான ஒரு அறிவில் இருந்து ரொம்ப உள்ளார்ந்த மறைஞான அந்த அறிவை வந்து நம்ம பெற இந்த பயணத்துக்கு இந்த இந்த புத்தகம் வந்து ஒரு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தா 3 விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க என்னென்னா வந்து டெக்ஸ்டுவலிஸ்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து குரானில் வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க. ஓகே, குரானில் அதை சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஏற்றுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சிலாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஏற்றுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொரு விதமான மக்கள் யாருன்னா அவங்க ரேஷ்னலிஸ்ட்ஸ். அவங்க வந்து பகுத்தறிவாளர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூல்லா வந்து குரானில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அது இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தும், ரசூல்லா சொன்னது முக்காலத்துக்கு தான் பொருந்தும், அப்போ வந்து இந்த காலத்துக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத அவங்க அறிவை வச்சு அவங்க வந்து ஆராய்ஞ்சு அவங்க வந்து புரிஞ்சுக்க நினைப்பாங்க. அது வந்து ரேஷ்னலிஸ்ட்ஸ். அந்த தேர்ட் தான் வந்து மிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ரிலீஜன்லேயுமே இந்த ஒரு பாதை இருக்கும். அதாவது புரிதல் மட்டும் இல்லாமல் அதை உணர்ற ஒரு பாதை. அதான் சூஃபியாக்கள். நம்ம இதில் சூஃபியாக்கள் தான் மிஸ்டிக்ஸ். இப்போ வந்து இது என்னன்னா, இவங்க வந்து குரானில் சொல்கிறத வந்து எடுத்துப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க பகுத்தறிவை வச்சு எப்படி இந்த காலத்துக்கு அது பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அது போக சரி, இது விளங்குறத விட இதை உணர்றது அப்படின்னு ஒரு பாதை இருக்குது, நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பாதையில் வந்து மேல் பண்ணுவாங்க. இது ஸோ இந்த ஹக்காயிக சபா அப்படிங்கிற இந்த புத்தகம் நம்ம சும்மா இந்த ரேஷ்னலிஸ்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ல இருந்து இந்த மிஸ்டிக் நம்ம சூஃபியாக்கள், அதாவது இந்த உணர்ற ஒரு பாதைக்கு இன்றியமையாத ஒரு புஸ்தகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ புக்குக்குள்ளே போகிறேன். இப்போது வாப்பநாயகம் வந்து இந்த புக்கை எப்படி இதுக்கு எப்படி முகவரை கொடுத்துருக்காங்கன்னு நான் வாசிக்கிறேன். அதாவது வாப்பநாயகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதனாய் வாழ வேண்டுமானால் தன்னிடத்தே உள்ள மிகுந்த மிருகத்தன்மையை நீக்கி நல்லெண்ணத்தை உள்ளத்தில் பதிய செய்ய வேண்டும். தானும் உள்ளமை, தன்னை சூழ்ந்த உள்ளவைகளும் உள்ளமை என்பதை உள்ளார உணர வேண்டுமானால் அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனை விளக்க வந்த தெல்லிய நூலே ஹக்காயிக சபா ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஹக்கை அறையணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை அறியணும். அதாவது இந்த மாதிரி எவன் தன்னை அறிந்தானோ அவன் நிச்சயமாக அவன் ரப்பே அறிந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது நம்மளை எப்படி அறியறது, அது மூலயமா ஹக்கை எப்படி அறியறது அப்படிங்கிற ஒரு பயணத்துக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து புக்கோட கான்டென்ட்டுக்கு போகிறேன். இப்போ என்னென்னா, வாப்பநாயகம் இதை சொல்லி ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து சொல்கிற ஒரு கூற்றை வச்சு இதை ஆரம்பிக்கிறாங்க.
அது எப்படின்னா ஞான அறிவை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் எவருக்கு ஏற்படவில்லையோ அவரின் முடிவு கேடானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா நம்ம சும்மா தொழுக ஓது அப்படின்னு சொல்லிட்டு ஷரியத்தில் இருக்கிறாங்க. இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு பாதை இருக்குது, அதை வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு பாதை தான், இல்லைன்னா நம்ம முடிவு கேடானதாக இருக்கும், அதனால இதுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு வாப்பன சொல்கிறாங்க. அப்புறம் அது கீழே வந்து இந்த மாதிரி வருதுன்னா, இந்த இல்மான ஞான அறிவை உண்மை என கொள்ளல் வேண்டும். அதாவது இதை பற்றி அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இவ்வறிவை உடையவர்களை வீணாக தூற்றியாமல் இருக்க வேண்டும். அதாவது இப்போ இது எவ்வளோ முக்கியம்னு வாப்பன சொல்லிட்டாங்க. இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, இதை தெரியாதவங்க இதை அறிய நினைக்கணுமே தவிர இதை வந்து தூற்றி தெரிந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப கேடான ஒரு நிலையை வந்து உண்டாக்கிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம இதை எப்படி அடையலாம், ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து வாபனை வந்து இனிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன, அதாவது இப்படி ஒரு அறிவு இருக்குது, இப்படி ஒரு பாதை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பாதையில் நம்ம எப்படி நடந்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 விதமான கூட்டத்தை சொல்லி, சில கூட்டங்கள் இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வாப்பனை வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னா இஜாதியா, ஷுஹூதியா, உஜூதியா. இஜாதியா அப்படின்னா துவித சித்தாந்தம், டுவலிசம். அதை வந்து அந்த சித்தாந்தம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இறைவன் ஒருத்தன் இருக்கான், அந்த மாதிரி பற்பல தாத்துக்கள் இருக்கு, அவங்க வேற இறைவன் வேற அப்படி வெவ்வேறா கூறு போடுறாங்க இறைவனை. இது வந்து ரொம்ப பெரிய ஷிருக்காகும். இறை ஒன்று தான். ஆனால் இவங்களை வந்து ஏன் ஞான கூட்டத்தில் சேர்க்குறாங்கன்னா, இவங்க வந்து சில தியானங்கள் செய்கிறதாலையும் லாகிரான விஷயங்கள் குரானில் சொல்கிறது இவங்க வந்து விளங்கிக்கிட்டனாலையும் இவங்களை வந்து ஞான கூட்டத்தில் சேர்க்குறாங்க. ஆனால் வாப்பனாங்க சொல்கிறாங்க, இல்லை இவங்க ஞான கூட்டத்தில் சேர்க்கக்கூடாது, ஏன்னா இவங்க ஷிருக்கு செய்கிறாங்க, இவங்க வந்து இறையை பிரிச்சிடுறாங்க பலவா, அதனால இந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாப்பனாங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த சாதாரண மனிதர்கள்லாம் இந்த நிலையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஷுஹூதியா. ஷுஹூதியாக்கள் வந்து எப்படின்னா, இது வந்து விசிஷ்ட அதுவிட சிஸ்டம் தான். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இறை இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் வந்து இறை ஒரு தனி தாத்து, நாங்கள் ஒரு தனி தாத்து, 2 தாத்து, அதே ஒரே ஒரு இறையை 2ஆக பிரிக்கிறாங்க. இப்போ இப்படி பிரிக்கிறப்பே வந்து என்னன்னா இணை வந்துடுது, 2 தாத்து இருக்கு அப்படிங்கிறனால இணை வந்துடுது. அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல். இந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது தன்சீ தஸ்பீஹ் ரெண்டும் சேர்ந்து தன்சீ மகள் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க தன்சீ வேற தஸ்பீஹ் வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க. 3வது தான் வந்து உஜூதியா, அத்வைத்த சித்தாந்தம். இது வந்து இதை விளக்குறப்ப வாப்பநாயகம் வந்து இப்னு அரபி ரலியல்லாஹு அவங்க சொன்னதை வந்து சொல்றாங்க. நான் வாசிக்கிறேன். ஒரே உள்ளமை பொருள் தனது அறிவிலே கணக்கற்ற வகையில் கஸ்ரத் என்னும் பலவற்றை பிரதிபலிக்க செய்த போதிலும் அந்த அறிவு தானாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த உள்ளமை எப்பயுமே ஒன்றா தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை பற்றி யோசிக்கிறப்ப என்னன்னா, இப்போ வந்து உள்ளமை, அதாவது அம்மாவோட நிலையில எல்லாம் குருடாக இருந்தது, இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோமே, இப்போ வந்து அப்போ இப்போ எப்படி ஒரே மாதிரி நிலை இருக்கு அப்படிங்கிற சிந்தனை வருது. அப்படி சிந்தித்து பார்க்குறப்ப வாப்பனா இதில் ஒன்று சொல்கிறாங்க, பலவற்றை பிரதிபலிக்க செய்த போதிலும். பிரதிபலிப்பு, அப்போ பிரதிபலிப்புனா என்ன, ரிஃப்ளெக்ஷன். அதாவது நம்ம இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கிறோன்னா, நான் அப்படிங்கிறது உண்மை, கண்ணாடிங்கிறது உண்மையாக இருக்குது, அப்புறம் கண்ணாடியில் ஒரு நெல் வருது, அதுதான் பிரதிபலிப்பு. அதுக்கு ஒரு இது இருக்குன்னா இல்லை, அது வந்து என்னோட இதை அதை பிரதிபலிக்க செய்கிற, கண்ணாடி பிரதிபலிக்க செய்கிறதுனால அது அங்கே வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில யோசிச்சு பார்க்குறப்ப இப்போ வந்து இப்போ அல்லாங்கிறது இப்படி ஒரு நினச்சிக்க கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய கண்ணாடியா, அது த்ரீ டைமென்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுற கண்ணாடியாக இருந்து நம்ம எல்லா பேரும் வெறும் அதோட காட்சிகளாக இருக்கு. இந்த இதில் 3 இல்லை 2 தான், ஒரு கண்ணாடி காட்சிகள் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னதான் நம்ம இங்கே நடந்து போய் வர்ற மாதிரி இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு மாயையாக தான் இருக்குது. அந்த உண்மை வந்து அந்த கண்ணாடியாக தான் இருக்குது, அல்லாவாக தான் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னும் வந்து எப்படி சொல்கிறாங்க, அப்பனாயகம் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லிடக்கூடாது. அதாவது இவர் அல்லா, அது அல்லா, இதெல்லாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் அப்பனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒருத்தவர் யாரோ சொன்னாராம், அந்த மீன்ல இருந்து எனக்கு அந்த மீன்ல இருந்து ஒரு தொண்டுத்தா அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் அந்த அல்லாஹ்ல இருந்து ஒரு தொண்டு விட்டுட்டா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மிக ரொம்ப தவறு. ஏன்னா ஒரு மீன் எப்படி தனியாக அல்ல ஆக முடியும், எல்லாம் சேர்ந்த கூற்று தான் அல்ல அப்படிங்கிற மாதிரி வாப்பனா சொல்றாங்க. ஸோ நம்மளாம் ஒரு பகுதி தான். இதுவும் சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய பேஜ் இருக்கு, அதில் எழுதலாம், என்ன வேணா பண்ணலாம்.
அதில் ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்தோன்னா அதில் வந்து நம்ம எதுவுமே எழுத முடியாது. ஸோ என்னதான் ரெண்டுமே ஒன்றுனாலும் அது ரெண்டும் வேறு வேறு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு பகுதி. ஆனால் இந்த மாதிரியும் வருது. அதாவது என்னென்னா, இப்போ மன்சூர் அல் ஹாஜ்ரேல் சொல்கிறாங்க அனல் ஹக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்க வந்து பகுதின்னு சொல்லலை, நான் தான் ஹக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து போட்டுறோம். ஆனால் வந்து ஃபிரௌன் சொன்னான் நான் தான் ஹக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து இதுவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுருக்கோம். அப்போ அங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனல் ஹக்குன்னு அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு, அவங்க ஏன் நம்மளை போட்டுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இப்போ அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு இப்போ வந்து சர்வமும் அல்லாவா இருக்குது. அவங்க வந்து மன்சூர் அல் ஹாஜ் அப்படிங்கிற ஒரு ஆளே இல்லை, அவங்கள மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அவங்க வந்து அப்போ எப்படின்னா ரொம்ப ஒரு 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 பணிவான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இல்லையே மன்சூர் அல் ஹாஜ்னு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முற்றிலும் ஹக்காவை மாறிட்டாங்க. அந்த பிரதிபலிப்புலேருந்து அந்த கண்ணாடியில் அவங்க கலந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க அனல் ஹக்குன்னு, மொத்தமாக நான் தான் ஹக்குன்னு. இதில் வந்து என்னென்னா, இதில் எந்த பெருமையும் எதுவும் இல்லை. அவங்க வந்து ரொம்ப பணிவாக அவங்க இல்லை. இப்போ அவங்க இல்லைன்னா அப்போ யார் சொல்கிறது, அங்கே இருக்குது ஹக்கு தான், அதனால அனல் ஹக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லது. ஆனால் ஃபிரௌனை ஏன் நம்ம இது பண்ணுறோன்னா, அவன் வந்து ஒரு தனி உடலை, அவனோட தனி உடலை வச்சு அனல் ஹக் அப்படின்னு சொன்ன அவன் வந்து ஹக்கு அவன் தான் அப்படின்னு சொன்னனால அவனை வந்து நம்ம தோற்றுறோம். ஸோ இதுதான் இது பண்ணது. அப்புறம் வந்து இப்படி பார்க்குறப்ப சரி ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாதை இருக்குது அப்படின்னு, இந்த மாதிரி இவ்வளோலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அடுத்த புஸ்தகத்தில் எந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா, ஓகே இதை வந்து நாங்கள் குரான்லேருந்து இதை ஸ்திரப்படுத்துறதுக்காக குரான்லேருந்து உங்களுக்கு சில வாக்கியங்களை தரோம் அப்படின்னு சொல்லி அது குரான்லேருந்து சில வாக்கியங்கள் சொல்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அது வாசிக்கிறேன். இறைவன் கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கிறான், அதில் நீர் உமது முகத்தை எங்கு திருப்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது. முகம் என்பது உஜூத் என்னும் வல்லமை. இதில் நமக்கு தெரியுது அல்லாஹ் தான் இங்கேயுமே இருக்கான், இன்றியமையாத ஒரு பொருளாக பரம்பொருளாக இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று வந்து நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு வஸ்துவிலும் சூழ்ந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம். அடுத்து வந்து நாம் மனிதனுக்கு அவனுடைய பெடரி நிரம்பை விட அதிக சமீபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, குரான்ல இருந்து இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லி நமக்கு ஒன்று ஸ்திரப்படுத்தலாம். உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இதெல்லாம் இருக்குது, இங்கே பாருங்கள் குரான்லேயுமே சொல்லப்பட்டிருக்கு, அந்த காலத்துலேருந்தே அது இருக்குது, அதனால் நீங்கள் பர்சீவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வாப்பனை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க நீங்கள் வாப்பனை, அது வந்து என்னென்னு வாசிக்கிறேன். இது ரசூல்லா சொல்கிறாங்க, நான் ஐனின்றி அரபாக இருக்கிறேன், நான் மீமின்றி அஹ்மதாக இருக்கிறேன். ஐன் இல்லாத அரபு என்னது, ரப்பு. அப்போ ரசூல்லா ஹக்காக தான் இருக்காங்க. ரசூல்லாவோட தாற்பயத்தை பார்த்தா அவங்க நூரே முகமதியா சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க அனைத்துமா அவங்க தான் இருக்காங்க. அதே தான் மீம் இல்லாத அஹது அதுவும் வந்து அல்ல. இப்படி பார்க்குறப்ப இப்போ வந்து அப்போ நான் வந்து ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் கொடுத்தாச்சு, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா, வெவ்வேறு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற, அதாவது ஒருத்தவர் இரும்பு நெருப்புன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவர் வந்து பனிக்கேட்டி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெறும் இந்த உதாரணங்களை வச்சு இல்லை நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு ஆகிடக்கூடாதுனால வாப்பனை வந்து பல நிலைகளை பற்றி சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஷரியத்து, தரிக்கத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்து, வாஹிதியத்து, வஹதத்து, அஹதத்து. இதுக்கு வந்து ஒவ்வொரு உதாரணங்கள் சொல்கிறாங்க. வாப்பனா இதுவும் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வெறும் உதாரணங்கள் தான். நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்காக, இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணங்கள் தான். நம்ம ஒவ்வொரு படியாக போகணும் இறை அடையிறதுக்கு அப்படின்னா அதுவே நமக்கு தெரியாயிடும். நம்ம இறை அடையிறதுக்கு ஒரு வினாடியில் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாப்பனை சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எதுக்கு நம்ம வந்து இன்னும் தெளிவாக இதை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு இதுவும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது வந்து எப்படி இன்னொரு இதோட வேறு நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷரியத்துக்கு வந்து உதாரணமாக ஆகாயம் மேகம் அப்படிங்கிறாங்க. பார்க்குறப்ப ஆகாயம் மேகம் அப்படின்னு இருந்தாலும் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அது ஒன்று தான். ஆனால் அது வந்து கிளியராக நமக்கு தெரியுது, இது வேறு அது வேறு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம அனைவரும் வந்து இதை கற்று நம்ம விளங்க வேண்டும். வாப்பநாயகம் வந்து பிள்ளைகள் அனைவருக்கும் அதிகமான ஞான அறிவை கொடுத்து வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறிது வரையை முடித்துக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.